உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கண்டினியூஸாகவே இன்ஜின் குவாலிட்டி அந்த ஓவரால் பில்டப் பற்றி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி அப்பாச்சி, பஜாஜோடைய பல்சர், ஹீரோவோடது, ஹோண்டாவோடது, இந்த மாதிரி நிறைய பைக்ஸுகளை கவர் பண்ணிட்டு வரோம். ஆல்மோஸ்ட் எல்லா மேஜர் கம்பெனிஸும் கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெட்ரோ ஸ்டைலில் கவர் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. அந்த வகையில் ராயல் என்ஃபீல்டோடைய கிளாசிக் 350 BS6 மாடல் இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த BS6 மாடலில் என்ன மாதிரியான புது அப்டேட் இருக்குது, ஸோ இதோட இன்ஜின் குவாலிட்டிலாம் என்ன மாதிரி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, ஸோ நம்ம வாங்கிறதுக்கு தகுந்ததா, இல்லை இந்த பாசிட்டிவ் இருக்குது இந்த நெகட்டிவ் இருக்குது, ஸோ யாருக்கு எது எந்த மாதிரி சூட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ராயல் என்ஃபீல்டை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லிடலாம். ராயல் என்ஃபீல்ட் அப்படின்ற இந்த பைக் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பழைய பிராண்ட். அது மட்டும் இல்லாமல் நேர்த்தியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டைலில் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி புது புது டிசைனில் வண்டிகளை வடிவமைச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மேஜரான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய இன்ஜின் சவுண்ட். இப்போ வரக்கூடிய வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா BS3, BS4 இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இப்போ வரக்கூடிய BS6ல் அந்த பழைய சவுண்டை நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு இன்ஜினுடைய நாய்ஸ், அதோடைய ஸ்பெஷல் சவுண்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதை தாண்டி இந்த பைக்கில் இன்னுமே ஸ்போக்ஸ் வீல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அலாய் வீல்ஸ் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன்கள்லையும் கிடைக்குது. வண்டியோடைய வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய வண்டிகளுடைய வைப்ரேஷன் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. பட் வைப்ரேஷனே இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம ராயல் என்ஃபீல்ட் பைக்கில் சொல்லவே முடியாது. அதுலேயும் வைப்ரேஷன் இருக்குது, பட் ஆனால் வைப்ரேஷன் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே ஹாலஜன் ஹெட் லேம்பும் அனலாக் டிஸ்பிளேவும் கொடுத்த அனலாக் டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே ஒரு ட்ராபேக். இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்க. கண்டிப்பாக ஒரு சில மிக முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஒரு வண்டி வாங்கலாமா வேண்டாமா ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆடோஃபோவி தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். ராயல் என்ஃபீல்டுடைய கிளாசிக் 350 BS6 மாடலுடைய இன்ஜின் குவாலிட்டியை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த பைக்குடைய ஸ்பெக் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் ஏர் கூல் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 346 cc இன்ஜின் கொண்ட இந்த பைக்ல பவர் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 19.1 பிரேக்காஸ் பவரும் 28 நியூட்டன் மீட்டர் டார்க் திறனும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோடைய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் அண்ட் கிக் ஸ்டார்ட் ரெண்டு இடத்துலையும் கிடைக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 19 இன்ச்சில் உங்களுக்கு ஸ்போக் அண்ட் அலாய் வீல்ஸ் ரெண்டு மாடலுமே கிடைக்குது. பட் ஒரு சில மாடல்ல மட்டுமே அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாடல்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 12 வோல்ட் 12Ah பேட்டரி கொடுத்திருப்பாங்க. ஹெட்லைட் உங்களுக்கு ஹாலோஜன்ல கிடைக்குது. சேசஸ் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டவுன் டியூப் இன்ஜின் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ டெலஸ்கோபிக் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஆகும். ரியர்ல ட்வின் கேஸ் சார்ஜர் ஷாக் அப்சர்வர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 13.5 லிட்டர் வரைக்கும் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி இந்த பைக்ல நமக்கு கிடைக்குது. இந்த பைக்கோடைய டோட்டல் வெயிட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 195 கிலோகிராம் ஃபியூல் அண்ட் ஆயில் எதுவுமே இல்லாம வருது. இந்த பைக்குடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் 135 mm தான் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்ல மிக முக்கியமான விஷயம் BS6ல நம்ம பார்க்கக்கூடியது டுவல் சேனல் ABS சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதுல சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வருது. கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டருக்கு மேலேயே கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகிறது மட்டும் இல்லாம BS6ல இது ஒரு புது அப்டேட்டாகவும் வந்திருக்கு. இந்த பைக்ல இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப் கொடுத்திருக்காங்க. சோ இது உண்மையாவே ரொம்பவே பெஸ்டான ஆப்ஷன். மைலேஜ் மிகப்பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது பெஸ்டான ஆப்ஷன் இருக்கும். ரியர்ல டெயில் லைட்ஸ் எல்லாமே நார்மலா BS4ல என்ன இருக்கோ அதே தான் கொடுத்திருக்காங்க. சீட்ஸ் எல்லாமே காமனா அதே மாதிரி வருது. கிரீன் கலருக்கும் ரெட்டிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பைன் பிளாக் கலருக்கும் தான் இத்தனை ஆப்ஷன்களும் கொடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த ரெண்டு கலர் ஆப்ஷன்களுக்கு மட்டும் அலாய் வீல்ஸ் கொடுத்திருக்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயம். மற்ற கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்போக் வீல்ஸும் வைட் ரேஞ்சர்ஸ் ஆன கலர்ஸ் இதுல ப்ரொவைட் பண்றாங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 280 mm டிஸ்க் வருது. டபுள் பிஸ்டன் கேலிஃபரோட கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரியர்ல 240 mm டிஸ்க் பிரேக் உங்களுக்கு சிங்கிள் பிஸ்டன் கேலிஃபரோட வருது. இப்போ இந்த பைக்ல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் விஷயங்கள். இதுல ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்காங்க. கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்றதுக்காக எக்ஸாஸ்ட் சிஸ்டம்ல கனெக்டிவிட்டி பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு அட்ராக்டிவான லுக் இருக்கு. ஸ்டீல்த் பிளாக்ல வேற லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்திருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு போட்டிருந்தீங்க அப்படின்னா பைக் இன்ஜின் ஆஃப் ஆயிடும். BS இன்ஜின்ல ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஏதாவது ஆகுதா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க.
இந்த இண்டிகேட்டர் மூலமா இன்ஜின் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். லோ ஃபியூல் இண்டிகேட்டரும் கொடுத்திருக்காங்க. இனிஷியல் பிக்கப் ரொம்பவே நல்லா இருக்கு. த்ரோட்டில் ரெஸ்பான்ஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. லாங் ரைடுக்கு ஒரு பெஸ்டான பைக்னா கண்டிப்பா ராயல் என்ஃபீல்டு தான். சீட்டிங் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா கொடுத்திருக்காங்க. சஸ்பென்ஷன்லயும் எந்த விதமான ஒரு குறை சொல்ற மாதிரி கிடையாது. டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்திருக்கிறது பிளஸ் பாயிண்ட். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்க 30ல இருந்து 35 வரைக்கும் வந்து சிட்டிக்குள்ளேயே எதிர்பார்க்கலாம். இதோடைய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,90,000 ரூபாயில இருந்து 2,15,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். ஒவ்வொன்றும் கலரும் அதுல இருக்கக்கூடிய ஆப்ஷனும் பேஸ் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் சென்சார் முன்கூட்டியே சொன்ன மாதிரி பெஸ்டான ஒரு விஷயமா இதுல இருக்குது. ஃப்ளோட்டிங் டைப்பும் ரொம்பவே நல்லா கொடுத்திருக்காங்க. ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டீங்க அப்படின்னா 45 km/லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில இருக்குது. இப்போ பாசிட்டிவை தாண்டி இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பைக்ல இன்னுமே வந்து ஹாலோஜன் பல்பு ப்ரொவைட் பண்ணிருக்கிறது உண்மையாகவே ரொம்பவே ஒரு வஸ்டான விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த பைக் ரெட்ரோ ஸ்டைலா இருந்தாலும் கூட அந்த ரெட்ரோலயே எல்இடி டைப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பைக் வேற லெவலா இருந்திருக்கும். அடுத்த கான்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பைக் வந்து 110ல இருந்து ஒரு 120 km/ஸ்பீட் நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா வைப்ரேஷன் வந்து ரொம்பவே இருக்கு அப்படிங்கறத நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஆனா ப்ரீவியஸ் மாடலோட கம்பேர் பண்ணும்போது 10% வரைக்கும் வந்து வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். எப்பவும் போல இன்ஜின்ல வந்து ஹீட் இஷ்யூ டிராபிக்ல ஓட்டும் போதும் சரி, அதே மாதிரி கண்டிஷன் வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜினோடைய ஹீட் கண்டிஷன் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா டிராபிக்ல இந்த பைக்கோட இன்ஜின் வந்து வேற லெவலா இருக்கு. கிளச்சோடைய ஃபிரிக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டைட்டா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. பட் முந்தைய மாடலோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாடல்ல ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் கிளச்சோடைய டைட்டிங் வந்து இருக்கு. பைக் ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. அதுவும் சிட்டில நம்ம ஓட்டும் பொழுது கூட ஓரளவுக்கு பெஸ்டான ஒரு பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்காங்க. ட்வின் ஸ்பார்க் 350cc இன்ஜின் தான் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பைக் ஹேண்டிலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசா சொல்ற மாதிரி இல்ல, ரொம்பவே வந்து கம்மியா கொடுத்திருக்காங்க. எங்கேயாவது நீங்க ஸ்பீட் பிரேக்கரோ இல்ல வேற எங்கேயாவது போகும்போது கண்டிப்பா இடிபடும் அப்படின்னு சொல்லலாம். பிரேக்கிங்கும் வந்து அந்த அளவுக்கு பெருசா ஒர்த்தா இல்ல அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். பைக்கோடைய வெயிட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். பட் லோ வெயிட்ல ஒரு சில பைக் வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். டயரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில 2 வேரியண்ட்டுக்கு மட்டும் டியூப்லெஸ் டயர் கொடுக்குறாங்க. மீதி எல்லா வேரியண்ட்டுக்கும் டியூப் டயர் தான் வருது. ஸோ அதையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெஸ்டான ஆப்ஷனா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பா பைக்கை பொறுத்த வரைக்கும் ஓவராலா இன்ஜின்ல வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஜின்ல நிறைய மால் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரைடர்ஸ். பட் இப்ப இருக்கக்கூடிய மாடல எந்த விதமான ஒரு இன்ஜின் பிரச்சனையும் வந்து ஃபேஸ் பண்றது இல்லை அப்படின்றும் சொல்றாங்க. அப்பப்போ இன்ஜின்ல வந்து டிக் டிக் அப்படின்ற ஒரு சில சவுண்டுகளும் வருது அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்றாங்க. ஸோ அந்த வகையில அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சர்வீஸ் சென்டர்ல போய் சர்வீஸ் பண்றது நல்லது. இன்ஜின்ல ஏர் கூல்டு கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பா வந்து கூல் ஆகிறதுக்கு சர்டன் டைம் வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி இன்ஜின்ல பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஸ்ப்ராக்கெட்ல சில பல பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. பைக்கை பொறுத்த வரைக்கும் ஓவராலா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்பப்ப சர்வீஸ் பண்றது நல்லது. அதே மாதிரி பைக்கை வந்து வெயில நிறுத்துறதோ இல்ல வந்து மழை காலத்துல அப்படியே விடுறதோ அதெல்லாம் பண்ணாதீங்க. கலர் வந்து போயிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டாலிக் பவர் கோட்டிங் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அவ்வளவுதான் இந்த பைக்கை பத்தின விஷயங்கள் எல்லாம். சோ கண்டிப்பா உங்களுடைய பர்சனல் ரிவ்யூ என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னைக்கு பார்த்த இந்த ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 உடைய BS6 வெர்ஷனை பத்தி ஒரு சில டீடைல்ஸ்கள் உங்க கூட ஷேர் பண்ணிருப்பேன். இந்த ராயல் என்ஃபீல்டு வாங்குறதுக்கு தகுந்தது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தாராளமா வாங்கலாம். ராயல் என்ஃபீல்டுக்கு யூனிக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்கதாங்க செய்து. பட் வரக்கூடிய காலங்களில் இவங்களுக்கு போட்டியா நம்ம ஜாவா இருக்காங்க. அதே மாதிரி XSR 155 யமகாவுடைய அந்த ரெட்ரோ ஸ்டைல் பைக்கும் சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. பார்க்கலாம் எந்த மாதிரியான ஒரு போட்டியை இந்த 2 கம்பெனிகளும் கிரியேட் பண்ண போகுது. இவங்களை தாண்டி சுசுகி யமகாலாம் என்ன மாதிரியான விஷயங்களை இவங்களுக்கு டஃப் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் பார்க்கலாம். பட் இன்னைக்கு பார்த்த வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு சிலது மட்டும்தான். பைக் ஓட்டக்கூடியவங்க கிட்ட தான் பல விஷயங்கள் இருக்கும். ஸோ அவங்க யாராவது ராயல் என்ஃபீல்டை யூஸ் பண்ணி அவங்களுடைய பர்சனல் ரிவ்யூவை இங்கே கமெண்ட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு புது பைக் வாங்குறவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் கமெண்ட்ஸ் அதிகமாக பண்ணுங்க. ஸோ உங்களுடைய பர்சனல் ரிவ்யூவை கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வேற ஒரு நபர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்பொழுது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணும்பொழுது ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக பயனுள்ள ஒரு தளமாக இருக்கும் இந்த யூடியூப்.
ஸோ அதனால தான் இதை நான் சொல்லிட்டே வரேன். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்பவும் போல லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிள் எல்லாருக்குமே புது பைக் வாங்கணும்னு ஆசை இருந்தால், அதுவும் இந்த குறிப்பிட்ட பைக், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல பைக் வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இந்த வீடியோ அமையும். நம்மளுடைய ஆட்டோஃபோபிக் தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. கீழே ரெட் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையிலையும் நான் ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில். ஸோ இந்த மாதிரி பல வீடியோக்கள் நம்மளுடைய சேனலை ரெகுலராக பாருங்கள், தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி ஆட்டோமொபைல் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ஆட்டோமொபைல் சார்ந்த தகவலோடு வருகிறேன். நன்றி, வணக்கம்.